ரூபா வீழ்ச்சியடைந்ததற்கான காரணம் என்ன? 2022ஆம் ஆண்டின் டாலரின் பெறுமதி உயர்ந்து ரூபாவின் பெறுமதி வீழ்ச்சியடைவதற்கும் தற்போதைய சூழ்நிலைக்கும் இடையே வானத்திற்கும் பூமிக்கும் இடையிலான வித்தியாசம் உள்ளது. இவ்விரண்டுக்கும் எந்தவொரு தொடர்பும் இல்லை. வரலாற்றிலேயே மிகவும் நிலையான ஆண்டாக 2025ஆம் ஆண்டை மாற்றி முன்னோக்கி நகர்வதற்கு திட்டமிடப்பட்டிருந்தது. அவ்வாறானதொரு சூழ்நிலையில் அரசாங்கத்தின் முடிவுகள், கொள்கை ரீதியிலான தவறுகள் அல்லது முறைகேடுகள், ஊழல்கள், அரசியல் பிரச்சனைகள் என எதனுடனும் தொடர்புபடாமல் தற்போதைய யுத்த சூழ்நிலையின் காரணமாகவே நிலைமை ஏற்பட்டுள்ளது. இதன் உடனடி விளைவாக எரிபொருள் விலை உயர்ந்தது, கப்பல் போக்குவரத்து கட்டணங்கள் மற்றும் காப்புறுதி கட்டணங்கள் அதிகரித்தன. மருந்து பொருட்கள், அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் என அனைத்தின் விலைகளும் இந்த டாலரின் உயர்வின் காரணமாக அதிகரித்துள்ளன. இதற்கு மேலதிகமாக டாலருக்கான அதிக வருவாய் அதிகரித்துள்ளமையினால் டாலருக்கான தேவை அதிகரித்து முதலீடுகள் டாலரை நோக்கி நகரும் போக்கு காணப்படுகிறது. இதனால் ஏனைய நாணயங்களுடன் ஒப்பிடுகையில் டாலர் பலவீனமடைந்துள்ளது. இவ்வாறான காரணங்களினால் சமூகத்துக்குள் தேவையற்ற அச்சம் எழுந்துள்ளது. நாடு மீண்டும் ஒரு நெருக்கடிக்குள் சிக்கியுள்ளதாக மக்கள் நினைக்கின்றார்கள். ஏனெனில் நமக்கு இன்னும் 2022ஆம் ஆண்டின் நினைவுகளே காணப்படுகின்றன. இறக்குமதியை கட்டுப்படுத்துவதற்கோ அல்லது தடை செய்வதற்கோ ஏதேனும் முடிவு எடுக்கப்பட்டுள்ளதா? அரசாங்கம் அவ்வாறான எந்தவொரு முடிவையும் எடுக்கவில்லை. பொருளாதாரத்தை சுருக்கி, பொருளாதாரத்தை முடக்கி இறக்குமதிகளை கட்டுப்படுத்துவோ அல்லது தடை செய்யவோ மாட்டோம். ஒரு நாடாக நாம் அனைவரும் எதிர்பார்ப்பது இதன் மூலம் ஏற்படும் அழுத்தத்தை குறைத்து மக்களின் வாழ்க்கையில் ஏற்படும் தாக்கத்தை தவிர்ப்பதாகும். அந்நிய செலாவணி சந்தையின் தற்போதைய நிலை குறித்தும் அமைச்சர் விளக்கம் அளித்தார். இந்த தருணத்தில் வங்கிகளுக்கு இடையிலான அந்நிய செலாவணி சந்தையின் சராசரி மதிப்பு நேற்று 350 தாண்டியிருந்த நிலையில் தற்போது 330 குறைவடைந்துள்ளது. கொள்வனவு செய்ய விரும்புபவர்களின் வீதம் 327 ஆகவும் விற்பனை செய்ய தயாராக உள்ள வீதம் 332 ஆகவும் உள்ளது. நாட்டின் மீது அன்பு கொண்டு மக்களுக்கு இது ஒரு நல்ல செய்தி என்று நான் நினைக்கின்றேன். ஆனால் ஒரு சிலருக்கு இது அவ்வளவு நல்ல செய்தியாக இருக்காது. எதிர்காலத்தில் கையிருப்பு அதிகரிக்குமா? மே மாதம் 27ஆம் தேதி சர்வதேச நாணய நிதியத்தின் 2 தவணைகளை ஒரே நேரத்தில் பெற்றுக் கொள்வதற்காக நிறைவேற்று பணிப்பாளர் சபைக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. அந்த 2 தவணைகளும் எங்களுக்கு கிடைக்கும் என்ற பலத்த நம்பிக்கை காணப்படுகிறது. $700 மில்லியன் பெறுமதியான 2 தவணைகள் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு மேலதிகமாக ஆசிய அபிவிருத்தி வங்கியிடமிருந்து இந்த வருடத்துக்குள் $480 மில்லியன் பெற்றுக் கொள்வதற்கான வேலை திட்டம் காணப்படுகிறது. உலக வங்கியிடமிருந்து ஜூன் மாத இறுதிக்குள் $150 மில்லியன் கிடைக்க உள்ளது. அதனுடன் தொடர்புடைய மற்றொரு நிறுவனமாக ஃபிட்ச் நிறுவனத்துடன் $500 மில்லியன் தொடர்பிலான திட்டமும் காணப்படுகிறது.